Realme 9 Pro சீரிஸில் இந்தியாவில் 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஒன்று Realme 9 Pro, இன்னொன்று Realme 9 Pro Plus. Realme 9 Pro Plus உடைய கம்ப்ளீட் அன்பாக்சிங் ரிவ்யூ எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி Realme 9 Pro பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான். Realme 9 Pro அப்படின்னு சொல்லும் போதே ஆல்ரெடி லான்ச் ஆன Realme 8 அண்ட் 8Sக்கு சக்ஸஸராக தான் இவங்க கொடுத்துருக்காங்க. சக்ஸஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே இவங்க அப்கிரேட் பண்ணலை. இன்னும் சொல்ல போனால் டவுன் கிரேட் பண்ணி தான் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,999 இதோட விலை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த ப்ரைஸ்க்கு காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கூட சில ஃபீச்சர்ஸ் இதில் கம்மியாக இருந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்னைக்கு வீடியோவில் இதோட அன்பாக்சிங் கூடவே என்னென்ன விஷயங்கள் இதில் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் இதில் மிஸ்ஸிங், காம்படிட்டர்ஸோட இது ஸ்டாண்ட் ஆகுமா எல்லாமே பார்த்துடலாம். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை. Realme 9 Pro பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு குவிக்காக நம்ம பார்த்துடலாம். பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 Pro Plus எப்படி இருந்ததோ அதே அவுட்லுக் தான். பேக் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே யூஷுவல் எல்லோ கார்டு தான் இருக்குது. கார்டுக்குள்ளே டிப்யூ கேஸ், அதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷன், சிம் இஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இந்த வாட்டி நான் க்ரீன் கலர் தான் ஆர்டர் பண்ணேன். அதுக்கப்புறம் 30 வாட்கான டாட் சார்ஜர் அண்ட் டைப் சி போர்ட். இதுதான் பாக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ். ஸோ Realme 9 Pro நான் ஆர்டர் பண்ணது அரோரா க்ரீன். இன்னும் 2 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஒன்று சன்ரைஸ் ப்ளூ இருக்குது, அதுக்கப்புறம் மிட் நைட் பிளாக் இருக்குது. கொஞ்சம் கிளிட்டரி கலர் பிடிக்கும்னா சன்ரைஸ் ப்ளூ நீங்கள் ஆஃப் பண்ணலாம். சட்டில் கலர்ஸ் பிடிக்கும் அப்படிங்கும்போது க்ரீன் அண்ட் பிளாக் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அகைன் அவுட்லுக் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பேக் பேனல் உங்களுக்கு பிளாஸ்டிக் பேக் பேனலில் கொடுத்துருக்காங்க. கிளிட்டர்ஸ் போட்டு கிளாசி ஃபினிஷில் இருக்குது. ஃப்ரேம்ஸும் பிளாஸ்டிக் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன். கிளாசி ஃபினிஷ் அப்படிங்கிறதுனால ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மஜஸ் உங்களுக்கு பயங்கரமாக கேட்ச் பண்ணுது. அகைன் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 9 Pro Plus எப்படி இருக்கோ அதே டிசைன் தான். கேமரா மாடியூல் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு 9 Proவில் பெருசாக இருக்குது, இதில் கொஞ்சம் சின்னதாக கொடுத்துருக்காங்க. பட் கேமரா அலைன்மெண்ட் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 9 Pro Plus எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உங்களுக்கு 9 Proவும் இவங்க கொடுத்துருக்காங்க. அதே போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பவர் ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. இதுதான் உங்களுக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராகவும் யூஸ் ஆகுது. அன்லாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மியுடைய சைட் மவுண்டட் சொல்லவே வேண்டாம், ரொம்பவே குவிக் அண்ட் அக்யூரேட்டாகவும் இருக்குது. அதே லெஃப்ட் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் அப் அண்ட் டவுன் இருக்குது. கூடவே சிம் ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைப்ரிட் ஸ்லாட். நீங்கள் 2 சிம் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு சிம் கார்டு SD கார்டு ஸ்லாட் போட்டு நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஆப்ஷன் தான். ஹைப்ரிட் ஸ்லாட்டோட வருது. அகைன் கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.5mm ஆடியோ ஜாக், மைக்ரோஃபோன், டைப் சி போர்ட், ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. மேலே நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. அதோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh, அதனால் 196 கிராம்ஸோட வருது. ஸோ அவுட்லுக் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது பிளாஸ்டிக் பேக் பேனல், அதோட கிளாசி ஃபினிஷ் அப்படிங்கிறதுனால ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மஜஸ் அதிகமாக கேட்ச் பண்ணுது. இன்ஹேண்ட் ஃபீல் உங்களுக்கு நல்லா இருக்கு. ரியல்மே எப்பவுமே காம்பாக்டாக தான் கொடுப்பாங்க. ஸோ இன்ஹேண்ட் ஃபீல் உங்களுக்கு நல்லா இருக்கு. பட் அவுட்லுக் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்படிட்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது, ஏன்னா ரியல்மியுடைய காம்படிட்டர் அப்படின்னு சொல்லும்போது ரெட்மி தான். ஸோ அவங்களோட கம்பேர் பண்ணும்போது இது கிளாஸ் பேக் பேனலில் கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு நமக்கு தோணுது. அதே டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்படிட்டர்ஸ் மட்டும் கிடையாது, Realme 8ஓடையே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது டவுன் கிரேட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா Realme 8 எல்லாம் உங்களுக்கு AMOLED பேனல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்டோட கொடுத்துருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு 6.6 inches IPS LCD பேனல் கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், 240 Hz டச் சாம்பிளிங் ரேட்டோட வருது. கூடவே உங்களுக்கு வைட் ஒன் L1 சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் IPS LCD பேனல் அந்த ஆஸ்பெக்டில் நம்ம பார்க்கும்போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் IPS LCD அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் இவ்வளோ பிரைட்டான LCD பேனல் நான் பார்த்ததில்லை. அந்த அளவுக்கு உங்கள் கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. பிளாக் கலராக இருக்கட்டும், நிறைய கலர்ஸ் இருந்தால் கூட கலர் கேலிப்ரேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு. அக்யூரேட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா ரியல்மி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எப்போவுமே கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி பிரைட்டாக தான் காட்டுவாங்க. ஸோ கலர்ஸ் IPS LCD பேனலுக்கு பிரைட்டாக கொடுத்துருக்காங்க, நல்லா கொடுத்துருக்காங்க. எனக்கு IPS LCD பேனல் இருந்தால் பிரச்சனை இல்லை, எனக்கு ஓகே அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம் LCD பேனலை பொறுத்த வரைக்கும். பட் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டோவாக இருக்கட்டும், இன்ஃபினிக்ஸ், ரெட்மி எல்லாருமே AMOLED பேனல் இப்போ லான்ச் பண்ணுறதுனால ஒரு டவுன் கிரேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ AMOLED பேனல் யோசிக்கிறவங்க இல்லை மல்டிமீடியா கன்செப்ஷன் அதிகமாக மூவிஸ் பார்ப்பேன் அப்படிங்கும்போது உங்களுக்கு இதை விட பெட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் Realme 9 Pro ஒரு பிக் அப்கிரேட் அப்படின்னு சொல்லணும். ஆல்மோஸ்ட் Realme 9 Pro Plus அளவுக்கு தான் இவங்க நல்ல
சிப்செட்டில் கொடுத்துருக்காங்க. இதோட காம்படிட்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை இதோட ப்ரெடசஸராக இருக்கட்டும் Realme 8, 8 Pro எல்லாத்த விட நல்லா அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. Snapdragon 695 5G சிப்செட் 6 நானோமீட்டரில் ப்ராசஸ் பண்ணது. கிளாக் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.2 GHz, GPU Adreno 619ஓட கொடுத்துருக்காங்க. ஸோ Snapdragon 695 இதோட அந்துத்து ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,80,000. ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு Snapdragon 700 சீரீஸை கம்பீட் பண்ணுற அளவுக்கு வந்து இதோட பெர்ஃபார்மன்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்க. அகைன் CPU த்ராட்லிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து த்ராட்லே உங்களுக்கு ஸ்டெடியாக போயிட்டு இருந்தது. ஸோ சிப்செட் வந்து ஒன் ஆஃப் த ஸ்டேபிள் சிப்செட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இங்கே நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 695 புது சிப்செட்டில் வந்து உங்களுக்கு CPU எஃபிஷியன்சி ரொம்பவே நல்லா அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் Snapdragon 765 அளவுக்கு வந்து பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. கேம் விளையாடும் போதும் அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. பட் GPU அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு Snapdragon 600 சீரீஸ்லலாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ CPU எஃபிஷியன்சி நல்லாவே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பேட்டில் கிரவுண்ட் விளையாடி பார்த்தேன், ஆஸ்ஃபால்ட் விளையாடி பார்த்தேன். உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. உங்களுக்கு ஹீட்டே ஆகலை. எவ்வளோ நேரம் விளையாடும் போதும் வந்து பெருசாக ஃப்ரேம் ட்ராப்ஸ் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு ஸ்மூத் கேம் பிளே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஹை-ஹெண்ட் கிராஃபிக் கேம்ஸ் கூட இதால் ஹேண்டில் பண்ண முடிஞ்சுது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு வந்து Realme 9 Pro ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் காம்படிட்டர்ஸோட பார்க்கும்போது இது பெஸ்ட் பெர்ஃபார்மிங் சிப்செட்டில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக ஒத்துக்கலாம். அதே சாஃப்ட்வேர் லேட்டஸ்ட் Android 12 Realme-உடைய 3.0 கொடுத்துருக்காங்க. ஸோ மெனு ஆப்ஷன்ஸாக இருக்கட்டும், கஸ்டமைசேஷன், Android 12 இருக்கக்கூடிய ப்ரைவசி டேஷ்போர்டுன்னு எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் ப்ளோட்வேர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஆப்ஸ் நிறையா தான் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் எல்லாத்தையும் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணுற ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அப்கிரேட் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி ட்ரிபிள் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், யூஷுவல் 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 2 மெகா பிக்சல் மேக்ரோ கொடுத்துருக்காங்க. அதே ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்ச் ஹோல் நாட்சில் எப்போ மாதிரி 16 மெகா பிக்சலோட கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எடுக்கக்கூடிய பிக்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஷுவல் Realme பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து சேச்சுரேட்டட் பிக்சர்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். எவ்வளோ டே லைட்டாக இருந்தாலும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும் மெயின் சென்சாரில் எடுக்கும்பொழுது. பட் கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் நேச்சுரல் கலர்ஸ் இல்லாமல் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பட் உங்களுக்கு சேச்சுரேட்டட் கலர்ஸ் பிடிக்கும் அப்படின்னா இதுவும் பிடிக்கும். அதே அல்ட்ரா வைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே லைட்டில் உங்களுக்கு நல்லா இருக்குது. அதே லோ லைட் பிக்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு நைட் மோட் எனேபிள் பண்ணி பார்க்கும்போது வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. பட் ஜூம் பண்ணி பார்க்கும்போது வந்து கொஞ்சம் நாய்ஸ் தெரிய தான் செய்யுது லோ லைட் பிக்சர்ஸ் பொறுத்த வரைக்கும். அகைன் செல்ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து உங்களுக்கு கலர்ஸ் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி, அதாவது சேச்சுரேட்டட் பிக்சர்ஸ் தான் வருது. என்னோட லிப்ஸ்டிக் கலர் வந்து லைட் பிங்க் கலர், பட் இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் கலராக மாற்றிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கலர்ஸ் ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. எல்லாமே ஓரளவுக்கு வார்ம் டோன் பிக்சர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வார்ம் டோன் பிடிக்கும் அப்படிங்கும்போது வந்து Realme உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேமராஸை பொறுத்த வரைக்கும் பெரிய அப்கிரேட் இவங்க பண்ணல. யூஸ்வலாக இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. அதே வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 690 கூட உங்களுக்கு 4K சப்போர்ட் பண்ணும். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு 4K சப்போர்ட் பண்ணாது. 1080 வந்து உங்களுக்கு 30 FPS வரைக்கும் நீங்கள். பட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ப்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அகைன் அதே வார்ம் டோன் தான், கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி தான் காட்டுது. அதே ஆடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சிங்கிள் பாட்டம் ஃபயரிங் ஸ்பீக்கரோட வருது. ஸோ ஆடியோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் எல்லாருமே டுவல் ஸ்பீக்கர்ஸ் கொடுக்குறாங்க. இது சிங்கிள் ஸ்பீக்கரோட கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஸ்பீக்கர் வந்து நீங்கள் லோ வால்யூம் வைக்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியர் அண்ட் கிறிஸ்பாக இருக்குது. பட் ஹை வால்யூம் நீங்கள் வச்சிங்கன்னா வந்து அங்கங்கே கிராக்கியாக தான் இருக்குது. ஆடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க டுவல் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்கலாம். சிங்கிள் ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அதே பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh தாராளமாக 1.5 நாள் யூஸ் பண்ணுற அளவுக்கு பெஸ்ட்டாக ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கூடவே ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் 30 வாட் எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு 1 hour இல்லைன்னா 1 hour 10 minutesல உங்களுக்கு 100% ரீச் ஆகிடும். ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ Realme 9 Pro இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு காம்படிட்டர்ஸோட பார்க்கும்போது வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. Snapdragon 695 லேட்டஸ்ட் சிப்செட், கேம்ஸ் எல்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுது. கிராஃபிக்ஸ் எல்லாம் ஹை-ஹெண்ட் கிராஃபிக்ஸ் கூட இதால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்மூத்தாகவும் இருக்குது. கூடவே இது வந்து ஃபியூச்சர் ப்ரூஃப் 5G டிவைஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இதில் பெஸ்ட் திங் அப்படின்னு சொல்லலாம்.
பட் 5G அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால மற்ற விஷயங்களெல்லாம் இவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா 5G அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் எப்போவுமே ஸ்மார்ட் ஃபோன். ஸோ அந்த ப்ரைஸ்க்கு வந்து இவங்க மற்ற விஷயங்கள் எஸ்பெஷலி டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக AMOLED பேனல் கொடுப்பாங்க, இதில் IPS LCD பேனல் கொடுத்துருக்காங்க, இன் டிஸ்பிளே கொடுப்பாங்க, இதில் சைட் மவுண்டட் கொடுத்துருக்காங்க, அகைன் டூவல் ஸ்பீக்கர்ஸ் கொடுப்பாங்க, இதில் உங்களுக்கு மோனோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. பேக் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே பில் குவாலிட்டி நல்லா கொடுப்பாங்க கிளாஸ் பேக் பேனலோட, பட் இதில் வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக்கோட கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு 5G டிவைஸாக வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மிங்காக கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சு வந்து மற்ற விஷயங்கள் எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தோணுது Realme 9 Proவில். இது ஏன் ஒப்பீனியன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க Realme 9 Pro பற்றி? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.